ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான மரவள்ளிக்கிழங்கு போண்டா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கேரட் பீன்ஸ், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு, மரவள்ளிக்கிழங்கு. நான் மரவள்ளிக்கிழங்கை குக்கரில் 2 விசில் விட்டு இந்த அளவு மசிச்சு வச்சுருக்கேங்க. கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, பேக்கிங் சோடா. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் இப்போது அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம் இதை. இப்போது கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். இப்போது கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கேரட் பீன்ஸ் எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போது இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மசாலுக்கு மட்டும்தான் இந்த உப்பு. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஆட் பண்ணி இப்போது நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இப்போது இந்தளவு வதங்கியிருக்கு. இனி நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போண்டா செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்தளவு இருக்கணும். இதை நம்ம இந்தளவு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்தளவு கலந்துக்கணும். இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற உருண்டை எடுத்து இந்த கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணி நம்ம இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்து பொறுமையாக போடணும். எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.